உலகின் தலைசிறந்த அறுவை சிகிச்சை நிபுணர் மற்றும் விலங்கியல் நிபுணர் ஜான் ஸ்டீவன்சன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1871 பிப்ரவரி 6 அன்னைக்கு இங்கிலாந்தில் இருக்கிற லங்கேசருடைய பரோ ஆஃப் பேன்லியில் இருக்கிற பேடியமில் மிஸ்டர் ஸ்டீவன்சனுக்கும் சுசானா ஹட்சன் ஸ்டீவன்சனுக்கும் மகனாக பிறக்கிறார் ஜான் ஸ்டீவன்சன். இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. குழந்தை பருவத்திலிருந்தே ஜான் ஸ்டீவன்சன் விலங்குகள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுல நிறைய ஆர்வம் காட்ட தொடங்கியிருந்தாங்க. இந்த நிலையில் 1875ஆம் ஆண்டு ஜான் ஸ்டீவன்சனுக்கு 4 வயது இருக்கும்போது இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக பேடியம்லேயே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் பிரைமரி ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. அங்கு சேர்ந்து ஜான் ஸ்டீவன்சன் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரம்ப கல்வியின் போது ஜான் ஸ்டீவன்சன் பிலாசபி, தத்துவம், லிட்ரேச்சர், இலக்கியம், ஹிஸ்டரி, வரலாறு இது போன்ற கிளாசிக்கல் எஜுகேஷனை படித்து வந்தாங்க. பிறகு 1880ஆம் ஆண்டு இவருடைய 9 வயதில் ஜான் ஸ்டீவன்சன் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா இவருடைய அப்பா இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்காக பரோ ஆஃப் பேன்லியில் இருக்கிற பேடியம்ல இருந்து அதே பரோ ஆஃப் பேன்லியில் இருக்கிற பேன்லிக்கு இவரை அனுப்பிடுறாங்க. குறிப்பாக அங்கிருந்த பேன்லி கிராமர் ஸ்கூல் அப்படின்ற ஒரு ஹை ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. அங்கு சேர்ந்து ஜான் ஸ்டீவன்சன் இவருடைய ஹையர் எஜுகேஷனை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது கிரீக் லாங்குவேஜ் அண்டு லட்டின் லாங்குவேஜ் இந்த 2 லாங்குவேஜஸ் கற்றுக்கிறதுல ஜான் ஸ்டீவன்சன் கவனம் செலுத்தி வந்தாங்க. பிறகு சயின்ஸ், அறிவியல் பாடங்களில் அதிகமான ஆர்வம் காட்ட தொடங்கியிருந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக ஜுவாலஜி அண்டு பயாலஜி, அதாவது விலங்கியல், உயிரியல் இந்த 2 பாடங்களில் ஜான் ஸ்டீவன்சன் அதிகமான ஆர்வம் காட்டி வந்தாங்க. பிறகு இறுதியாக 1887ஆம் ஆண்டு இவருடைய 16 வயதில் ஜான் ஸ்டீவன்சன் இவருடைய உயர்கல்வியை அந்த ஒரு பேன்லி கிராமர் ஸ்கூல்லேருந்து இவர் முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கப்புறமா இவருடைய அப்பா இவரை அண்டர் கிராஜுவேட் ஸ்டடீஸுக்காக இந்த இங்கிலாந்தில் இருக்கிற லங்கேசருடைய பரோ ஆஃப் பேன்லியில் இருக்கிற பேன்லியிலேருந்து அதே இங்கிலாந்துடைய கிரேட்டர் மேன்செஸ்டரில் இருக்கிற மேன்செஸ்டருக்கு இவரை அனுப்பிடுறாங்க. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய ஓவன்ஸ் காலேஜ் மேன்செஸ்டர், அது இன்னைக்கு விக்டோரியா யூனிவர்சிட்டி ஆஃப் மேன்செஸ்டர் அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ அங்கே 1887ஆம் ஆண்டிலிருந்து ஜான் ஸ்டீவன்சன் இவருடைய பேச்சுலர்ஸ் டிகிரி, குறிப்பாக பிஎஸ்சி பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இவர் பிஎஸ்சி படிக்கும்போது ஜுவாலஜி, விலங்கியலை தான் மேஜர் சப்ஜெக்டாக எடுத்து படித்து வந்தாங்க. இருந்தபோதும் கூட இதே காலகட்டத்தில் இவருக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சர், போயட், அதாவது ஆங்கில இலக்கியம், அதே மாதிரி கவிதை இதிலெல்லாம் நிறைய ஆர்வம் இருந்தது. ஸோ இது சார்ந்து நிறைய எஸ்ஏஸை கூட இவர் எழுதினாங்க. குறிப்பாக ஒரு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எஸ்ஏ எழுதி அதுக்குண்டான ஒரு கோல்டு மெடலை கூட ஜான் ஸ்டீவன்சன் இந்த காலகட்டத்தில் பெற்றாங்க. இதுக்கிடையில் இவருக்கு ஆர்த்தர் மில் மார்ஷல் அப்படின்னு சொல்லி ஒரு விலங்கியல் நிபுணர், அவர் தான் இவருக்கு விலங்கியலை கற்பித்து வந்தாங்க. ஸோ அவர் மூலமாக இவர் ஜுவாலஜியை தொடர்ந்து படித்து வந்தாங்க. இந்த நிலையில் படிப்படியாக ஜான் ஸ்டீவன்சனுக்கு மருத்துவம் படிக்கணும் அப்படின்ற எண்ணம் ஏற்படுது. இதுக்கிடையில் என்னதான் இவர் விக்டோரியா யூனிவர்சிட்டி ஆஃப் மேன்செஸ்டர், அதாவது அப்போதைய ஓவன்ஸ் காலேஜ் மேன்செஸ்டரில் இவர் படித்தாலும் இவர் இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன் அதனுடைய எஜுகேஷன் போர்டில் அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டனுடைய இதில் தான் இவர் எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணாங்க. இதனால் 1890ஆம் ஆண்டு இவருடைய 19 வயதில் ஜான் ஸ்டீவன்சன் பிஎஸ்சி பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் டிகிரி பெறாங்க. இவர் படித்தது ஓவன்ஸ் காலேஜ் மேன்செஸ்டர், அதாவது இப்போதைய விக்டோரியா யூனிவர்சிட்டி ஆஃப் மேன்செஸ்டர். ஆனால் இவருக்கு டிகிரி யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன் மூலமாக வழங்கப்பட்டது. இதுக்கப்புறமா அந்த மேன்செஸ்டர்லேயே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் மேன்செஸ்டர் ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அங்கே இவர் மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு விரும்பினால 1890ஆம் ஆண்டு ஜாயின் பண்ணிடுறாங்க. ஜாயின் பண்ணி ஜான் ஸ்டீவன்சன் எம்பிசிஹெச்பி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. எம்பிசிஹெச்பி அப்படின்னா லட்டினில் மெடிசனே பேக்கலோரேஸ் ரிஜே அப்படின்னு எக்ஸ்பான்ஷன். இதுவே இங்கிலீஷில் எம்பிபிஎஸ், பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்டு பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி. இதை தான் ஜான் ஸ்டீவன்சன் அந்த ஒரு யூனிவர்சிட்டி ஆஃப் மேன்செஸ்டரில் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இவருடைய மருத்துவ கல்வியின் போது மெடிக்கல் கரிக்குலமாக, அதாவது மருத்துவ பாடத்திட்டங்களாக இவர் பெத்தாலஜி நோயியல், பிசியாலஜி உடலியல், அனாட்டமி உடற்கூறியல், கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம், சர்ஜரி அறுவை சிகிச்சை, மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது அப்படின்னு இது போன்ற எல்லா பாடங்களையுமே ரொம்பவே நல்லா படித்து வந்தாங்க. அதில் பர்டிகுலராக அனாட்டமி அண்டு பிசியாலஜி, அதாவது உடற்கூறியல், உடலியல் இந்த 2 பாடங்களில் கூடுதல் கவனம் செலுத்தி வந்தாங்க. இதன் காரணமாக இந்த 2 பாடங்களில் 2 கோல்டு மெடல்ஸை ஜான் ஸ்டீவன்சன் பெற்றாங்க. அதாவது அனாட்டமி உடற்கூறியல் அப்படின்னா உடல் உறுப்புகளினுடைய ஸ்ட்ரக்சர், கட்டமைப்பு குறித்து படிக்கிறது. உதாரணத்துக்கு உடலில் இருக்கக்கூடிய இப்போ இதயம் எடுத்துக்கிட்டோம்னா அந்த இதயம் எங்கே அமைஞ்சிருக்கு,
இருக்குது உடலில், அந்த இதயத்தினுடைய சேம்பர்ஸ் அறைகள் எத்தனை, அந்த இதயத்தில் எத்தனை வால்வுகள் இருக்குது, அதனுடைய அமைப்பு எப்படி இருக்குது, அதனுடைய வடிவம் என்ன, இது மாதிரி உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள், உடல் திசுக்கள், எலும்புகள் இவைகளினுடைய கட்டமைப்பு ஸ்ட்ரக்சர் குறித்து படிக்கிறது அனாட்டமி அப்படின்றது. இதே சமயம் ஃபிசியாலஜி உடலியல் அப்படின்னா உடல் உறுப்புகளினுடைய ஃபங்க்ஷன் செயல்பாடுகள் குறித்து படிக்கிறது, அதுதான் ஃபிசியாலஜி அப்படின்றது. உதாரணத்துக்கு இதயம் எப்படி துடிக்குது, நம்மளுடைய உடலில் எப்படி பிளட் சர்க்குலேட் ஆகுது, இது மாதிரி உடலில் நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன் செயல்பாடுகள் குறித்து படிக்கிறது ஃபிசியாலஜி உடலியல் அப்படின்றது. ஸோ இந்த அனாட்டமி ஃபிசியாலஜி இந்த 2 பாடங்களில் கூடுதல் கவனம் செலுத்தினால இவருக்கு வந்து 2 கோல்டு மெடல்ஸ் வந்து கிடைச்சது. இதுக்கப்புறமா 1893ஆம் ஆண்டு இவருடைய 22 வயதிலேயே MBCHB அந்த மெடிசனை பேக்கலோரேட் சர்ஜரி அப்படின்ற MBBS பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி இது அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் மான்செஸ்டர்ல இருந்து ஜான் ஸ்டீவன்சன் பெற்றுறாங்க. பெற்ற உடனே இவர் ஒரு மருத்துவராக நோயாளிகளுக்கு சிகிச்சையெல்லாம் கொடுக்க முடியாது. அதுக்கு முன்னாடி ஒரு மருத்துவமனையில் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய தேர்ந்த மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறத பார்த்து பயிற்சி பெறணும். அதுக்கப்புறமா மற்ற தேர்ந்த மருத்துவர்களினுடைய மேற்பார்வையின் கீழே ஜான் ஸ்டீவன்சனே நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கணும். இதெல்லாம் சரியாக செஞ்சாதான் ஜான் ஸ்டீவன்சன் ஒரு மருத்துவராக தகுதி பெற முடியும். இதுக்காக இவர் வந்து இவருடைய MBCHB முடித்த உடனே அந்த MBBS முடித்த உடனே இதே 1893ஆம் ஆண்டு உடனடியாக இவர் வந்து அந்த மான்செஸ்டர்லேயே இருக்கக்கூடிய மான்செஸ்டர் ராயல் இன்ஃபர்மரி அப்படின்ற ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டல் அங்கே இவர் ஒரு ஹவுஸ் ஃபிசிஷியனாகவும் ஹவுஸ் சர்ஜனாகவும் ஜாயின் பண்ணிடுறாங்க. அதாவது இந்த மான்செஸ்டர் ராயல் இன்ஃபர்மரி அப்படின்றது சாதாரணமாக நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கக்கூடிய ஒரு நார்மல் ஹாஸ்பிட்டல் மட்டும் கிடையாது. அந்த மான்செஸ்டர் ராயல் இன்ஃபர்மரி அப்படின்றது மருத்துவ மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியையும் மருத்துவ பயிற்சியையும் கொடுக்கக்கூடிய ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டலும் கூட. ஸோ அங்கே இவர் ஒரு ஹவுஸ் ஃபிசிஷியனாகவும் ஹவுஸ் சர்ஜனாகவும் ஜாயின் பண்ணி மெடிக்கல் ட்ரைனிங்கையும் சர்ஜிக்கல் ட்ரைனிங்கையும் இவர் வந்து மேற்கொண்டாங்க. ஸோ மருத்துவ பயிற்சியையும் அறுவை சிகிச்சை பயிற்சியையும் இவர் வந்து எடுத்துக்கிட்டாங்க. இது ஓராண்டு பண்ணாங்க. இதுக்கப்புறம் 1894ஆம் ஆண்டு இந்த இங்கிலாந்துடைய கிரேட்டர் மான்செஸ்டரில் இருக்கக்கூடிய மான்செஸ்டர் ராயல் இன்ஃபர்மரியிலிருந்து இவருடைய ட்ரைனிங்கை வந்து இவர் கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த இங்கிலாந்துடைய கிரேட்டர் மான்செஸ்டர்ல இருந்து அதே இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனுக்கு 1894ஆம் ஆண்டு இவர் வந்து கிளம்பி போயிடுறாங்க. லண்டனுக்கு போனதுக்கு அப்புறமா அந்த லண்டனில் இருக்கிற சிட்டி ரோடு அங்கே அமைஞ்சிருந்த ஒரு முக்கியமான ஒரு ராயல் ஹாஸ்பிட்டல் ஃபார் டிசீசஸ் ஆஃப் த செஸ்ட் அப்படின்ற ஒரு மருத்துவமனை. இது வந்து கார்டியாலஜி அதாவது இந்த இருதயவியல் சார்ந்த ஒரு மருத்துவமனை. ஸோ அது வந்து அந்த காலகட்டத்தில் இருந்தது. ஸோ அங்கே இருந்த அந்த லண்டனுடைய சிட்டி ரோடில் இருந்த ராயல் ஹாஸ்பிட்டல் ஃபார் டிசீசஸ் ஆஃப் த செஸ்ட் அங்கே வந்து இவர் ஒரு ட்ரைனிங்காக 1894ஆம் ஆண்டு ஜாயின் பண்ணுறாங்க. இதே காலகட்டத்தில் இவருக்கு வந்து இந்தியன் மெடிக்கல் சர்வீஸ் IMS அதில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்ற விருப்பம் ஏற்படுது. இந்தியன் மெடிக்கல் சர்வீஸ் அப்படின்றது ஒரு மிலிட்ரி மெடிக்கல் சர்வீஸ். இது வந்து அப்போதைய பிரிட்டிஷ் இந்தியாவில் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்னால உருவாக்கப்பட்ட ஒரு மெடிக்கல் சர்வீஸ். இதை பொறுத்த வரைக்கும் இந்த இராணுவத்தில் போரில் காயமடையக்கூடிய வீரர்களுக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்டது இந்த இந்தியன் மெடிக்கல் சர்வீஸ் அப்படின்றது குறிப்பாக பிரிட்டிஷ் இந்தியாவில். அது மட்டும் இல்லாமல் இந்த பிரிட்டிஷ் இந்தியாவில் அப்போது இராணுவ வீரர்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் அதிலிருந்து அவங்களை காப்பாற்ற அந்த நோய் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கும் கூட இந்த இந்தியன் மெடிக்கல் சர்வீஸ் அப்படின்ற மிலிட்ரி மெடிக்கல் சர்வீஸ் ஆனது உதவினது. ஸோ அதில் தான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஜான் ஸ்டீவன்சன் அதுக்குண்டான எக்ஸாமினேஷனை இவர் அட்டன் பண்ணாங்க. ஹையஸ்ட் ஹானரில் இவர் வந்து அந்த ஒரு எக்ஸாமினேஷனை 1895ஆம் ஆண்டு கம்ப்ளீட் பண்ணவும் செஞ்சாங்க. இந்த நிலையில் இதே 1895ஆம் ஆண்டு இவருடைய 24 வயதில் ஜான் ஸ்டீவன்சன் வந்து கெர்ட்ரூட் பெயின் அப்படின்னு சொல்லி ஒரு பெண்ணை வந்து இவருடைய 24 வயதில் திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு பிறகு ஜான் ஸ்டீவன்சனுக்கும் இவருடைய மனைவியான கெர்ட்ரூட் பெயின் ஸ்டீவன்சன் இவங்க 2 பேருக்குமே குழந்தைகள் எதுவும் பிறக்கலை. இருந்தபோதும் கூட ஜான் ஸ்டீவன்சன் மற்றும் இவருடைய மனைவியான கெர்ட்ரூட் பெயின் ஸ்டீவன்சன் இவங்க 2 பேருடைய வாழ்க்கையானது ரொம்பவே நல்லாவே போக ஆரம்பிச்சிருந்தது. குறிப்பாக ஜான் ஸ்டீவன்சனுக்கு இவருடைய மனைவி ரொம்பவே ஆதரவாகவும் உதவியாகவும் இருந்து வந்தாங்க இவருடைய சேவைகளில். ஸோ இது வந்து ஜான் ஸ்டீவன்சனுடைய பர்சனல் லைஃப் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்க இந்த 1895ஆம் ஆண்டு ஜூலை 29 அன்னைக்கு இவர் வந்து இந்தியன் மெடிக்கல் சர்வீஸில் ஒரு லெப்டினண்ட்டாக வந்து நியமிக்கப்படுறாங்க. ஸோ இவருடைய மனைவியை அழைச்சிட்டு இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனில் இருந்து அப்போதைய பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமா 1895ஆம் ஆண்டிலிருந்து
இவர் ஒரு லெப்டினண்ட்டாக தொடர்ச்சியாக பணிபுரிஞ்சு வந்தாங்க. பிறகு 1897 இந்த காலகட்டத்தில் செப்டம்பர் 1897 செப்டம்பர் 3 இந்த சமயம் வந்து டிரா வேலி இது வந்து இந்த காலகட்டத்தில் பாகிஸ்தானில் வந்து இருக்குது நிகழ்காலத்தில். ஆனால் அது அப்போ வந்து இந்தியா பாகிஸ்தான் எல்லாமே சேர்ந்த பிரிட்டிஷ் இந்தியாவாக இருந்தனால ஸோ பிரிட்டிஷ் இந்தியாவுடைய இந்தியன் மெடிக்கல் சர்வீஸ் அப்போதைய அந்த டிரா வேலிக்கும் பொருந்தும். ஸோ அங்கே வந்து ஒரு பெரிய ஒரு வார் மாதிரி ஒன்று நடந்தது, டிரா கேம்பைன். அது வந்து டிரா எக்ஸ்பெடிஷனரி ஃபோர்ஸ் அப்படின்னும் அழைக்கப்படும். ஸோ அதில் இவர் வந்து 1897 செப்டம்பர் 3 1898 ஏப்ரல் 4 வரைக்கும் ஏப்ரல் 4 1898 வரைக்கும் அது நடந்தது. ஸோ அதில் இவர் வந்து பங்கேற்றாங்க. இதுக்கப்புறம் இதே 1898 இந்த இந்தியன் மெடிக்கல் சர்வீஸோடைய லெப்டினன்ட் அப்படின்ற பதவியிலிருந்து கேப்டனாக பதவி உயர்வை பெறாங்க. அதுவும் குறிப்பாக அதே 1898 ஜூலை 29 அன்னைக்கு இவர் வந்து இந்தியன் மெடிக்கல் சர்வீஸில் ஜாயின் பண்ணதும் ஜூலை 29 தான். ஸோ அந்த மாதிரி ஜூலை 29 1898 ஜான் ஸ்டீவன்சன் வந்து ஒரு கேப்டனாக நியமிக்கப்பட்டாங்க. இது இந்தியன் மெடிக்கல் சர்வீஸில். இவர் ஏற்கனவே அந்த டிரா எக்ஸ்பெடிஷனரி ஃபோர்ஸ் அப்படின்றது அது வந்து மிலிட்ரி சர்வீஸ் முழுக்க போர் சார்ந்தது. ஸோ அதுலேயும் இவர் வந்து பணிபுரிஞ்சாங்க. குறிப்பாக இந்த 1898 மிலிட்ரி சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் அப்போதைய பிரிட்டிஷ் இந்தியாவுடைய பஞ்சாப், இன்னைக்கு வந்து அது பாகிஸ்தான் ஆக்குபைடு பஞ்சாபாக இருக்குது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய சில நகரங்களில் இவர் ஒரு மெடிக்கல் ஆஃபீஸராக நியமிக்கப்பட்டாங்க. குறிப்பாக வந்து பெசார், அதுக்கப்புறமா இன்னும் கூடுதலாக வந்து எம்பாலா. ஸோ இது மாதிரி நார்த் வெஸ்ட் இந்தியா, அப்போதைய நார்த் வெஸ்ட் இந்தியாவில் இவர் வந்து ஒரு மெடிக்கல் ஆஃபீஸராகவும் ஒர்க் பண்ணாங்க. அது 1900 வரைக்கும் அந்த ஒர்க்கில் ஜான் ஸ்டீவன்சன் இருந்தாங்க. இதுக்கப்புறம் இந்த 1900 இவர் ஒரு சிவில் சர்ஜன்ஸாக வந்து நியமிக்கப்பட்டாங்க. அதுலேயும் குறிப்பாக இவர் வந்து இந்த காலகட்டத்தில் நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த எம்பாலா, பெசார் அது மாதிரி நார்த் வெஸ்ட் இந்தியாவில் ஒரு சிவில் சர்ஜன்ஸாக நியமிக்கப்பட்டாங்க. ஏற்கனவே இவர் வந்து மெடிக்கல் ஆஃபீஸராக செகண்ட் பஞ்சாப் கேவல்ரி அதில் நியமிக்கப்பட்டாங்க. அது பிற்காலத்தில் 22nd பஞ்சாப் கேவல்ரி அப்படின்னு அழைக்கப்பட்டது. ஸோ அதில் தான் 1898 1900 வரைக்கும் மெடிக்கல் ஆஃபீஸராக பணிபுரிஞ்சாங்க. இதை மட்டும் நான் மாற்றி சொன்னேன். ஸோ பணிபுரிஞ்சாங்க. இதுக்கப்புறம் தான் அந்த பிரிட்டிஷ் இந்தியாவில் இருந்த பெசார், அதுக்கப்புறமா அந்த ஒரு எம்பாலா இது போன்ற நார்த் வெஸ்ட் இந்தியாவில் 1900 ஒரு முக்கியமான சிவில் சர்ஜன்சிஸ் பொறுப்பில் பணிபுரிய தொடங்குறாங்க. இந்த காலகட்டத்தில் எல்லாம் இவர் வந்து விலங்கியலில் பல்வேறு ஆராய்ச்சிகளை பண்ண தொடங்குறாங்க. குறிப்பாக இந்தியன் சப்கான்டினென்ட்டில் இருக்கக்கூடிய எர்த்வார்ம்ஸ் அப்படின்னா மண்புழுக்கள். ஸோ அதனுடைய மண்புழுக்களினுடைய உடலியல் பண்பு, அதனுடைய வகைப்பாடுகள், அதனுடைய பரவலாக இருக்கக்கூடிய பரிணாம வளர்ச்சி இது குறித்தெல்லாம் ஜான் ஸ்டீவன்சன் வந்து இவருடைய ஆராய்ச்சியையும் மேற்கொள்ள தொடங்குறாங்க. ஸோ ஒரு சர்ஜன், அறுவை சிகிச்சை நிபுணராக இந்தியன் மெடிக்கல் சர்வீஸில் ஒர்க் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் ஒரு ஜுவாலஜிஸ்டாக விலங்கியல் நிபுணராக எர்த்வார்ம்ஸ் குறித்த அந்த மண்புழுக்கள் குறித்த ஆராய்ச்சியிலையும் கூட இவர் வந்து ஈடுபட தொடங்குறாங்க. அதில் குறிப்பாக இவர் வந்து ஆலிகாசெட்டஸ் அப்படின்ற ஒரு வகையான ஆலிகோகேட்டஸ் அப்படின்ற ஒரு வகையான மண்புழு இனம். ஸோ அதில் தான் இவர் வந்து ஆராய்ச்சி பண்ணி வந்தாங்க. இந்த நிலையில் 1905 டிசம்பர் 14 இந்த சமயம் இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனில் இருக்கக்கூடிய ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாந்து, இது வந்து லண்டனில் இருக்கிற சர்ஜன்ஸ் அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு உண்டான ஒரு ராயல் காலேஜ், அதனுடைய மெம்பராக MRCS மெம்பர் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸாக 1905 டிசம்பர் 14 அன்னைக்கு ஜான் ஸ்டீவன்சன் நியமிக்கப்படுறாங்க. மேலும் அந்த ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாந்துடைய ஒரு ஃபெல்லோவாகவும் அதே 1905 டிசம்பர் 14 அன்னைக்கு இவர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இவருடைய 34 வயதில். ஸோ இவர் வந்து ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் FRCS அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை 1905 டிசம்பர் 14 அன்னைக்கு இவருடைய 34 வயதில் ஜான் ஸ்டீவன்சன் பெறாங்க. இதுக்கப்புறமா 1906 இந்த சமயம் தான் இவர் வந்து அந்த அப்போதைய பிரிட்டிஷ் இந்தியாவுடைய பெசார், அதுக்கப்புறமா அந்த எம்பாலா போன்ற நார்த் வெஸ்ட் இந்தியாவுடைய சிவில் சர்ஜன்சிஸ் அப்படின்ற பதவியிலிருந்து இவர் வந்து விலகிறாங்க. ஸோ மிலிட்ரி சர்வீஸில் இருந்து மட்டும் இவர் விலகிறாங்க. ஆனால் இந்தியன் மெடிக்கல் சர்வீஸில் தொடர்ச்சியாக ஒரு கேப்டனாக பணிபுரிஞ்சு வந்தாங்க. இந்த நிலையில் இந்த 1906 தான் அப்போதைய பிரிட்டிஷ் இந்தியாவில் இருந்த லாகூர், இன்றைய பாகிஸ்தானுடைய பஞ்சாபில் இருக்க அந்த ராகுல் அப்படின்ற சிட்டி. ஸோ அங்கே வந்து ஒரு மெடிக்கல் காலேஜ் ஒன்று இருக்குது, லாகூர் மெடிக்கல் காலேஜ். அது வந்து கவர்மெண்ட் காலேஜ் லாகூர் அப்படின்னு அழைக்கப்படும். அங்கே வந்து இந்த பயாலஜி உயிரியலை கற்பிக்கிறதுக்குண்டான சரியான பேராசிரியர்கள் அங்கே வந்து இல்லை. இதுக்காக சர் டென்சில் இபர்ட்சன் அப்படின்னு சொல்லி அப்போதைய அந்த லாகூர் இருக்கக்கூடிய பஞ்சாபுடைய லெப்டினன்ட் கவர்னர், ஸோ அந்த சர் டென்சில் இபர்ட்சன் அப்படின்றவருக்கு
இவருடைய ஜான் ஸ்டீவன்சன் வந்து அறிமுகமாயிருந்தாங்க. ஏன்னா 2 பேரும் நண்பர்களாக இருந்தாங்க. ஸோ அவர் வந்து ஜான் ஸ்டீவன்சனை இந்த மாதிரி பயாலஜி உயிரியலை வந்து மாணவர்களுக்கு கற்பிக்கணும் வரையா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இவர் வந்து அதுக்கு ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிட்டு 1906ஆம் ஆண்டு அந்த லாகூர் மெடிக்கல் காலேஜ், அதாவது கவர்மெண்ட் காலேஜ் லாகூர், அதனுடைய ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் பயாலஜி உயிரியல் பேராசிரியராக 1906ஆம் ஆண்டிலிருந்து ஜான் ஸ்டீவன்சன் பணிபுரிய தொடங்குறாங்க. அடுத்து 1907 ஜனவரி 29 இந்த சமயம் இவர் வந்து இந்தியன் மெடிக்கல் சர்வீஸோடைய கேப்டன் பொறுப்பில் இருந்து ஒரு மேஜர் அப்படின்ற ரேங்க்குக்கு இவர் வந்து பதவி உயர்வை பெறாங்க. அடுத்து 2 ஆண்டுகளுக்கு அப்புறமா 1909 இந்த சமயம் ஜான் ஸ்டீவன்சன் வந்து இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன் அதனுடைய ஆனரரி டாக்டர் ஆஃப் டிஎஸ்சி அப்படின்ற டாக்டர் ஆஃப் சயின்ஸ் அப்படின்ற டிஎஸ்சி அந்த கௌரவ டாக்டர் பட்டத்தை 1909ஆம் ஆண்டு ஜான் ஸ்டீவன்சன் பெறாங்க. இந்த காலகட்டத்தில் இவர் இந்தியாவில் பல்வேறு மொழிகளை கற்றுக்கிட்டு வந்தாங்க. குறிப்பாக வந்து பெர்சியன், ஹிந்துஸ்தானி, அதுக்கப்புறமா வந்து ஹாஸ்டு, பஞ்சாபி, அதே மாதிரி அரபிக் போன்ற பல மொழிகளை ஜான் ஸ்டீவன்சன் வந்து கற்றுக்கிட்டாங்க. கற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல் அந்தந்த மொழிகளில் இருக்கக்கூடிய பழங்கால புத்தகங்கள், கவிதை சார்ந்த புத்தகங்கள் அதெல்லாம் இவர் வந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ண தொடங்குறாங்க. அதில் குறிப்பாக வந்து த ஹேடிகட் எல் ஹாக்கிகா அப்படின்னு சொல்லி பெர்சியன் லாங்குவேஜில் எழுதப்பட்ட ஒரு புத்தகம். இது வந்து 1080 1141 இந்த காலகட்டம் வரைக்கும் வாழ்ந்த செனாய் கேஸ்னபி அப்படின்னு சொல்லி ஒரு கவிஞர் அவர்னால எழுதப்பட்ட பெர்சியன் லாங்குவேஜில் எழுதப்பட்ட ஒரு புத்தகம் தான் இந்த ஹேடிகட் எல் ஹாக்கிகா அப்படின்றது. அந்த ஒரு புத்தகத்தை 1910ஆம் ஆண்டு ஜான் ஸ்டீவன்சன் வந்து மொழி மாற்றம் பண்ணி அதை வந்து இங்கிலீஷில் வெளியிடுறாங்க. இது மாதிரி ஏற்கனவே இவர் வந்து நிறைய மருத்துவம் சார்ந்த ஒர்க்கையும் வெளியிட்டாங்க. அதை சொல்ல தவறிட்டேன். 1906ஆம் ஆண்டு இந்தியன் டாக்ஸிகாலஜி அப்படின்னு ஒரு புக்கை கூட இவர் வெளியிட்டாங்க. அடுத்து தான் 1910 இந்த ஹேடிகட் எல் ஹாக்கிகா அப்படின்ற அந்த பெர்சியன் லாங்குவேஜ் மொழியை இங்கிலீஷில் இவர் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. இதுக்கப்புறம் 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1912ஆம் ஆண்டு இவர் வந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பரா அங்கே இருக்கக்கூடிய ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக இவர் வந்து பிரிட்டிஷ் இந்தியாவில் இருக்கும்போதே ஜான் ஸ்டீவன்சன் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதுக்கு 4 பேர் ப்ரொபோசர்ஸாக இருந்து காரணமாக இருந்தாங்க. ஒருத்தர் வந்து சார்ல்ஸ் ராபர்ட்சன் மார்ஷல் அப்படின்றவர், இன்னொருத்தர் வந்து ஆர்த்தர் ராபர்ட்சன், இன்னொருத்தர் வந்து டார்சி வென்கோர் தாம்சன் அப்படின்றவர், அதே மாதிரி இன்னொரு நபரும் கூட. அந்த மாதிரி 4 நபர்கள் வந்து காரணமாக இருந்தாங்க. ஸோ 1912ஆம் ஆண்டு ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா அதனுடைய ஒரு ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா FRSA அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை 1912ஆம் ஆண்டு ஜான் ஸ்டீவன்சன் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த கௌரவத்தை பெறாங்க. அதில் 4வது நபர் மட்டும் சொல்ல தவறிட்டேன், வில்லியம் பெடி அப்படின்ற நபர். ஸோ இதுக்கப்புறம் இதே 1912ஆம் ஆண்டு அந்த லாகூர் மெடிக்கல் காலேஜ், அதாவது கவர்மெண்ட் காலேஜ் லாகூர் அதனுடைய ப்ரொஃபஸர் ஆஃப் பயாலஜி அப்படின்ற பதவியிலிருந்து இவர் வந்து ப்ரொஃபஸர் ஆஃப் ஜுவாலஜியா விலங்கியல் பேராசிரியராக நியமிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கவர்மெண்ட் காலேஜ் லாகூர் அதனுடைய ஒரு பிரின்சிபாலாகவும் இதே 1912ஆம் ஆண்டு ஜான் ஸ்டீவன்சன் நியமிக்கப்பட்டுறாங்க. இதைத் தொடர்ந்து 2 ஆண்டுகளுக்கு அப்புறமா இவர் வந்து விலங்கியல் ஆற்றக்கூடிய பங்களிப்புக்கு இவரை கௌரவப்படுத்துறதுக்காக பாட்டனிஸ்ட் ஒரு தாவரவியலாளர் ஒருத்தர் SR கலையப் அப்படின்னு சொல்லி ஒரு தாவரவியலாளர் அவர் வந்து ஒரு தாவர குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜீனஸுக்கு ஜான் ஸ்டீவன்சனுடைய பேரை ஸ்டீவன்சனியல்லா அப்படின்னு சொல்லி ஒரு தாவர இனத்துக்கு வந்து இவர் வந்து பேரிட்டாங்க. அது வந்து எக்ஸோர் மொதிகேசியை அப்படின்ற ஒரு ஃபேமிலி, ஒரு தாவர குடும்பம். இந்த எக்ஸோர் மொதிகேசியை அப்படின்ற இந்த ஒரு தாவர குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜீனஸ், ஒரு இனத்துக்கு வந்து ஜான் ஸ்டீவன்சனுடைய பேரில் ஸ்டீவன்சனியல்லா அப்படின்னு சொல்லி அந்த பேரில் SR கலையப் அப்படின்ற அந்த ஒரு தாவரவியலாளர் சூட்டினாங்க. இது 1914ஆம் ஆண்டு. ஸோ இது இவருக்கு ஒரு கௌரவமாக இருந்தது. இதுக்கப்புறம் இதே 1914ஆம் ஆண்டு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், முதல் உலகப் போரானது தொடங்கிறது. இதுக்கப்புறம் உடனடியாக அந்த உலகப் போரில் ஜான் ஸ்டீவன்சன் மிலிட்ரி சர்வீஸில் அழைக்கப்பட்டாங்க. ஸோ இவ்வளவு நாள் 1906க்கு பிறகு இவர் வந்து மிலிட்ரி சர்வீஸில் ஈடுபடலை. அதுக்கு பதிலாக இவர் வந்து இந்தியன் மெடிக்கல் சர்வீஸில் மட்டும்தான் இருந்தாங்க. ஸோ 1917ஆம் ஆண்டு மிலிட்ரி சர்வீஸ்லையும் இவர் வந்து அழைக்கப்பட்டாங்க ஒரு அறுவை சிகிச்சை நிபுணராக. ஸோ அந்த பங்களிப்பை
இவர் வந்து கொடுக்கறதுக்காக பிரிட்டிஷ் இந்தியாவிலேருந்து ஈஜிப்த் வந்து போய் அங்கே இவர் வந்து ஒர்க் பண்ணாங்க. அடுத்து 1915 ஆண்டு ஜனவரி 29 இந்த காலகட்டத்தில் ஜான் ஸ்டீவன்சன் வந்து இந்தியன் மெடிக்கல் சர்வீஸோடைய அந்த ஒரு முக்கியமான மேஜர் அப்படின்ற ரேங்கில் இருந்து ஒரு லெப்டினன்ட் கர்னல் அப்படின்ற அந்த ரேங்க்குக்கு இவர் வந்து பதவி உயர்வை பெறாங்க. இதுக்கப்புறம் 2 ஆண்டுகளுக்கு பிறகு தொடர்ந்து இவர் வந்து போரில் பணியாற்றி வரும்போது இந்த ஸ்காட்லாந்து இருக்கிற எடன்பாரால இருக்கக்கூடிய ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா அவங்க தரப்பில் இருந்து இவருக்கு கீத் மெடல், அது வந்து கீத் பிரைஸ் அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ அந்த ஒரு பதக்கமானது 1917 ஆண்டு ஜான் ஸ்டீவன்சனுக்கு வழங்கப்பட்டது. அது அடுத்து 1918 ஆண்டும் அதே கீத் மெடல் அப்படின்ற கீத் பிரைஸ் ஜான் ஸ்டீவன்சனுக்கு ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா மூலமாக வழங்கப்பட்டது. இதே 1918 ஆண்டு முதல் உலகப் போரானது முடிவடைஞ்சிருது. முதல் உலகப் போர் முடிவடைஞ்ச பிறகு இவர் மறுபடியும் எகிப்திலிருந்து பிரிட்டிஷ் இந்தியாவுக்கே வந்துடுறாங்க. இந்த காலகட்டத்தில் இவர் வந்து குறிப்பாக பஞ்சாபில் இருக்கக்கூடிய அதாவது பாகிஸ்தானில் இருக்க அந்த பஞ்சாப், ஸோ அந்த பிரிட்டிஷ் இந்தியாவுடைய பஞ்சாபில் இருக்கக்கூடிய அப்போதைய பிரிட்டிஷ் இந்தியாவுடைய பஞ்சாபில் இருந்த பஞ்சாப் யூனிவர்சிட்டி அதனுடைய ஒரு வைஸ் சான்சலராகவும் 1918 ஆண்டு இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க ஜான் ஸ்டீவன்சன். இதுக்கப்புறமா 1919 ஆண்டு 3வது முறை ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பராவுடைய கீத் மெடல் அந்த கீத் பிரைஸ் ஆனது இவருக்கு வழங்கப்படுது. ஸோ 1918 1917 1918 1919 அப்படின்னு அடுத்தடுத்த 3 ஆண்டுகள் இந்த கௌரவத்தை ஜான் ஸ்டீவன்சன் பெற்றாங்க. இதை தொடர்ந்து 1920 இந்த சமயம் வந்து ஜான் ஸ்டீவன்சன் வந்து ரிட்டையர் ஆகணும் அப்படின்னு முடிவு செய்கிறாங்க. இந்தியன் மெடிக்கல் சர்வீஸ்ல இருந்து ரிட்டையர் ஆகிறதுக்கு முடிவு செஞ்சுட்டு இவர் வந்து பிரிட்டிஷ் இந்தியாவில இருந்து குறிப்பாக அப்போதைய பிரிட்டிஷ் இந்தியாவுடைய பஞ்சாப்ல இருந்து லாகூர்ல இருந்து இவர் வந்து நேராக ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பரா போயிடுறாங்க 1920 ஆண்டு. ஏன்னா எடன்பரால இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரால லெக்சரர் இன் ஜுவாலஜி அதாவது விலங்கியல்ல விரிவுரை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு லெக்சரர் விரிவுரையாளராக இவர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. இதனால இவர் வந்து அங்கே போயிடுறாங்க. ஸோ யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரால 1920 ஆண்டிலிருந்து ஜான் ஸ்டீவன்சன் பணிபுரிய தொடங்குறாங்க. இவருடைய ரிட்டையர்மெண்ட்டும் அக்செப்ட் பண்ணப்படுது. குறிப்பாக 1921 செப்டம்பர் 6 இந்த காலகட்டத்தில் ஜான் ஸ்டீவன்சன் வந்து இவருடைய 50 வயதில் முழுமையாக இந்தியன் மெடிக்கல் சர்வீஸ்ல இருந்து விலகி லெக்சரர் இன் ஜுவாலஜியாக அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரால பணிபுரிய தொடங்குறாங்க. இந்த காலகட்டத்தில் தான் இந்த ஓலிகோ காட்டா அப்படின்ற ஒரு வகையான அந்த மண்புழு இனம் அது குறித்த ஒரு புக்கை இவர் வந்து எழுதி 1923 ஆண்டு ஓலிகோ காட்டா இன் தி சீரீஸ் ஆஃப் ஃபானா ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா இன்க்ளூடிங் சலோன் அண்ட் பர்மா அப்படின்ற டைட்டில் இந்த ஒரு புக்கில் இவர் வந்து 1923 ஆண்டு பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபானா அப்படின்னா என்னென்னா விலங்குகளை தான் குறிக்கும். அதுலேயும் குறிப்பாக வந்து ஒரு பர்டிகுலர் பீரியடில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு குறிப்பிட்ட ரீஜன் பகுதியில் வாழ்ந்த உயிரினம் அங்கே அந்த மாதிரி விலங்குகள் பற்றி படிக்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரி விலங்குகள் ஃபானா அப்படின்னு அழைக்கப்படும். அதாவது ஒரு இவ்வளோ மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பகுதியில் வாழ்ந்த ஒரு விலங்கு இது அப்படின்னா அந்த விலங்கு ஃபானா அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ அதுதான் வந்து ஃபானா அப்படின்றது. ஸோ அதில் ஜான் ஸ்டீவன்சன் வந்து ஒரு ஒர்க் பண்ணாங்க. அதுக்கப்புறமா 1927 ஆண்டு ஜான் ஸ்டீவன்சன் வந்து இவர் வந்து இன்டெலிஜென்ட் எக்ஸசைசஸ் இன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கை வெளியிடுறாங்க. மேலும் இதே 1927 ஆண்டு ஆர்தர் ஷிப்லி அப்படின்னு சொல்லி ஒரு விலங்கியல் நிபுணர் அவர் தான் அந்த ஃபானா ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா அப்படின்ற ஒரு சீரீஸ் இது வந்து சயின்டிஃபிக் புக் சீரீஸ் இது வந்து இந்தியாவில் வெளியிடப்பட்ட சயின்டிஃபிக் புக் சீரீஸ் தான் இது. ஸோ அந்த புத்தகமானது ஒவ்வொரு தொடராக வந்து தொடர்ச்சியாக வெளியிடப்பட்டது. அதுதான் ஃபானா ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா இன்க்ளூடிங் சிலோன் அண்டு பர்மா அப்படின்ற இந்த ஒரு புத்தகம். ஸோ இதில் இந்த இந்தியா அதே மாதிரி ஸ்ரீலங்கா பர்மா மியான்மர் ஸோ அங்கெல்லாம் வாழ்ந்த உயிரினங்கள் பற்றி குறிப்பிடப்படும். ஸோ அதனுடைய எடிட்டராக ஆர்தர் ஷிப்லி அப்படின்றவர் இருந்தாங்க. அவர் 1927 செப்டம்பரில் அவர் வந்து இறந்து போகிறாங்க. ஸோ அவருக்கு பிறகு அந்த ஒரு முக்கியமான பொறுப்பில் அந்த ஒரு ஃபானா ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா இன்க்ளூடிங் சிலோன் அண்டு பர்மா அதனுடைய எடிட்டர் அப்படின்ற பதவி ஜான் ஸ்டீவன்சனுக்கு வழங்கப்பட்டது. இதுக்கப்புறம் 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1929 ஆண்டு இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பராவுடைய லெக்சரர் இன் ஜுவாலஜி அப்படின்ற பதவியிலிருந்து இவர் வந்து ரிசைன் பண்ணிட்டு ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பரால இருந்து இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனுக்கு 1929 ஆண்டு இவர் வந்து போயிடுறாங்க. ஜான் ஸ்டீவன்சன் போயிடுறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா அந்த லண்டனில் இருக்கிற நேச்சுரல் ஹிஸ்ட்ரி மியூசியம் லண்டன் அங்கே இவர் வந்து பணிபுரிய தொடங்குறாங்க. குறிப்பாக அந்த ஃபானா ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா இன்க்ளூடிங் சிலோன் அண்ட் பர்மா அந்த ஒரு புத்தகத்தோட
தொடரினுடைய அறிவியல் புத்தக தொடரினுடைய ஒரு எடிட்டராக 1929ஆம் ஆண்டிலிருந்து இவர் பணிபுரிய தொடங்குறாங்க. இந்த நிலையில் இந்த லண்டனில் இருக்கிற ராயல் சொசைட்டி ஆஃப் லண்டன் அதனுடைய ஒரு ஃபெல்லோவாகவும் 1930ஆம் ஆண்டு இவர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஏற்கனவே எடன்பிராவில் இருக்கிற ஸ்காட்லாண்டுடைய எடன்பிராவில் இருக்கிற ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பிராவுடைய ஃபெல்லோவாக 1912 ஜான் ஸ்டீவன்சன் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இப்போ 1930ஆம் ஆண்டு லண்டனில் இருக்கிற ராயல் சொசைட்டி ஆஃப் லண்டன் அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் சொசைட்டி FRS அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை 1930ஆம் ஆண்டு ஜான் ஸ்டீவன்சன் வந்து பெறாங்க. மேலும் இவர் பெற்ற ஒரே ஒரு கௌரவத்தை சொல்ல தவறிட்டேன். இவர் வந்து முதல் உலகப் போரில் ஆற்றின பங்களிப்புக்காக 1919ஆம் ஆண்டு ஜான் ஸ்டீவன்சனுக்கு வந்து CIE அதாவது கமாண்டர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி இந்தியன் எம்பையர் CIE அப்படின்ற கௌரவம் வழங்கப்பட்டது. அதுக்கப்புறம் தான் இவர் பல வேலையை பார்த்து 1930ஆம் ஆண்டு ராயல் சொசைட்டி ஆஃப் லண்டனுடைய ஃபெல்லோவாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறம் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி மியூசியமுடைய ஒர்க்கராக இவர் இருந்து தொடர்ச்சியாக அந்த ஃபானா ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா இன்க்ளூடிங் செலோன் அண்டு பர்மா அந்த புத்தக தொடரினுடைய எடிட்டராக தொடர்ந்து பணிபுரிஞ்சாங்க. இதுக்கப்புறம் உடல்நல குறைபாடுனால பாதிக்கப்பட்டு இவருடைய 62வது பர்த்டே வர்றதுக்கு வெறும் 4 நாட்களுக்கு முன்னாடி இவருடைய 61 வயதில் 1933 பிப்ரவரி 2 அன்னைக்கு ஜான் ஸ்டீவன்சன் இறந்து போயிடுறாங்க. ஸோ இவருடைய 62வது பர்த்டே வர்றதுக்கு 4 நாட்களுக்கு முன்னாடி 1933 பிப்ரவரி 2 அன்னைக்கு இவருடைய 61 வயதில் ஜான் ஸ்டீவன்சன் இறந்து போயிடுறாங்க. இவர் இறந்து போன சில ஆண்டுகளுக்கு பிறகு ஜான் ஸ்டீவன்சனுடைய மனைவியான கெட்ரூட் பெயின் ஸ்டீவன்சன் அவங்களும் இறந்து போகிறாங்க. அவங்க கடைசி வரைக்கும் ஜான் ஸ்டீவன்சனுக்கு ரொம்ப ஆதரவாகவும் உதவியாகவும் இருந்து வந்தாங்க. ஸோ இது வந்து இவருடைய பர்சனல் லைஃப். இன்னொரு பக்கம் ஜான் ஸ்டீவன்சன் வந்து இந்த ஓலிகா காட்டா அப்படின்ற ஒரு வகையான மண்புழு இனம் குறித்து இவர் பண்ண ஆராய்ச்சிகள் அதன் மூலமாக இவர்னால் தெரிய வந்த விஷயங்கள் அதெல்லாமே மிகப்பெரியது. ஸோ இந்த மாதிரி ஜான் ஸ்டீவன்சன் வந்து இதில் மட்டும் இல்லாமல் இந்தியன் மெடிக்கல் சர்வீஸில் ஒர்க் பண்ணாங்க, அதுக்கப்புறம் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு பல வேலைகளில் இவர் வந்து இருந்தாங்க. ஃபானா ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா இன்க்ளூடிங் சிலோன் அண்ட் பர்மா அப்படின்ற அந்த சயின்டிஃபிக் புக் சீரீஸோட எடிட்டராகவும் அப்படின்னு இந்த மாதிரி பல்வேறு பொறுப்புகளில் பல்வேறு கௌரவத்தோட பல வேலைகள் இவர் வந்து பார்த்தாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருந்தா கூட ஜான் ஸ்டீவன்சன் வந்து பெரிய அளவில் இவர் பண்ண சாதனைகளுக்கு ஈடாக வந்து போற்றப்படலை அப்படின்றது ஒரு வருத்தமான விஷயம். இருந்த போதும் கூட ஜான் ஸ்டீவன்சன் வந்து இன்னைக்கு வரைக்குமே அந்த ஒரு எக்ஸோர்மோதிகேசியை அப்படின்ற அந்த ஒரு தாவர குடும்பத்தினுடைய ஒரு ஜீனஸோடைய பேர் அந்த ஸ்டீவன்சனியெல்லாம் அப்படின்ற அந்த ஒரு பேர்னால இன்னைக்கு வரைக்குமே வந்து ஒரு கௌரவப்படுத்தப்பட்டு அறியப்பட்டு வராங்க. ஸோ இப்பேற்பட்ட ஜான் ஸ்டீவன்சன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.